சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக அளவில் பெரிய பிரச்சனையாக மாறிக்க இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட அடாவடித்தனம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு விஷயத்துலேயும் தான் கட்ட பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் மூக்கம் நுழைச்சிக்கிருக்காருன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் அவர் என்ன காரியம் பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அடாவடித்தனமாக அவங்க நாட்டுக்குள்ளேயே இறங்கி அதோட அதிபரை தூக்கி கடத்தி ஜெயிலில் போட்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான்லேயும் மூக்கம் நுழைச்சிருக்காரு. ஏற்கனவே ஈரானில் அவங்களுக்கே தெரியாமல் அணுதாயுதம் இருக்குன்னு சொல்லி அணுகுண்டை போட்டு ரொம்ப சீரழித்தார். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானில் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை. இப்போ உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தால் அவங்க உள்நாட்டு பிரச்சனையை அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போ அதுலேயும் நான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி ஈரானுக்கு படை அனுப்பியிருக்காரு. இப்போ அமெரிக்கா விமானங்கள் அங்கே கத்தாரில் தரையிறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ட்ரம்ப் எந்த அளவுக்கு அடாவடித்தனம் பண்ணுறாருன்னு இப்போ நமக்கு எல்லாமே புரியுது. இப்போ புதுசாக என்னென்னா இப்போ இந்தியா மீது போர் தொடுப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள் எடுத்துக்கிட்டு இருக்க நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் பேட்டியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டார், ப்ளீஸ் உங்களை சந்திக்க முடியுமான்னு கேட்டாருன்னு சொல்லி நிறைய பேப்பரில் வெளியே வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஃபார்மாலிட்டி எப்படின்னா, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும்னா அவங்களோட பெர்மிஷன் தேவைதான். அது அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருப்பார், உங்களை சந்திக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை இங்கே உள்ள இந்திய அரசியல்வாதிகளே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அது சித்தரிச்சிட்டாங்க. மோடி ட்ரம்ப்கிட்ட ரொம்ப கெஞ்சிருக்காரு அப்படின்னு. அது ஒரு தவறான கருத்து. இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ இவர் அமெரிக்க அதிபர் அவர் எல்லா இடத்துலையும் மூக்க நுழைச்சி பஞ்சாயத்து பண்ணுறது பெரிய பூதகரமாக வெடிச்சிருக்கு. இப்போ ஐரோப்பிய நேட்டோ கூட்டமைப்பு கூட அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெனிசுலாவில் அவர் செய்த காரியம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. வெனிசுலா ஒரு சுதந்திரமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது அவரை அதிபரை கடத்தியது ஜெயிலில் போட்டதெல்லாம் பெரிய பேசு பொருளாக ஆகிருக்கு. இது அவரோட உள்நோக்கமே வேறு. வெனிசுலாவில் ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் அங்கே உள்ள எண்ணெய் வளம் நிறையா இருக்குது வெனிசுலாவில். அதை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு காரணத்தை சொல்லி அந்த அதிபரை கடத்திருக்காரு. இப்போ நான் தான் வெனிசுலாவோட அதிபர் அப்படின்னு சொல்லி வர இப்போ பிரகடனப்படுத்தியிருக்காரு. இது எல்லா நாட்டையுமே ஒரு திகைப்புக்குள்ள ஆகியிருக்கு. நேட்டோ நாடுகள் இதை ரொம்ப கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இது எங்கே போய் முடியும் தெரியல. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலை அதாவது ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கப்பல் சூறையாடி இருக்கு. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு இப்போ இதனால ஒரு சின்ன பிரச்சனைகள் வர்றதுனால இப்போ மூன்றாம் உலக போர் வெடிக்குமா அப்படிங்கிறது பெரிய பேச்சு அடிபட்டுருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா, சீனா, இப்போ வடகொரியா, இந்த 3 நாடும் கண்டிப்பாக ஒரு அணியில் திரளும். இந்த 3 நாடு ஒரு அணியில் திரண்டாலே கண்டிப்பாக அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது பெரிய டாபிக் என்னென்னா, இந்தியா மீது அமெரிக்கா போர் தொடுக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி வச்சுருக்காங்க. இப்போ வெனிசுலா பிடிச்சிட்டாரு, ஈரானை தாக்க போகிறாரு, அப்போ இந்தியாவையும் இது மாதிரி டார்கெட் வைப்பாரா அப்படின்னு. ஏன்னா இப்போ 500% வரி உயர்த்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பொருட்கள் மீது. ஆனால் அது ஒரு கற்பனையான அதாவது அமெரிக்கா இந்தியா மேலே போர் தொடுக்குமா அப்படின்னா இது ஒரு கற்பனையான விஷயம். ஏன்னா இந்தியா ஒன்றும் வெனிசுலா மாதிரியோ ஈரான் மாதிரியோ நாடு அல்ல. முன்னால் பார்த்தீங்கன்னா ஈராக்கை கபலீகரம் செஞ்சாங்க. அது மாதிரி இந்தியா அந்த மாதிரி ஒரு நாடு, சின்ன நாடு இல்லை. இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்போ சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் போரில் கூட பாகிஸ்தான் என்ன நிலைமைக்கு ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்மகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. அமெரிக்கா அங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்மளை தாக்கணும்னா கண்டிப்பாக இதை ஆசிய நாடுகள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது இது இந்தியாவை தொடர்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலடி கடுமையான பதிலடியாக இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரம்ப் போக மாட்டார். ஏன்னா ட்ரம்ப் சின்ன நாடுகளில் கபலீகரம் செய்கிறது அவரோட வாடிக்கை. ஒரு நாளில் 2 நாளில் பிளான் பண்ணி அடிக்கிறது. இப்போ இந்தியாவைனா சாதாரணமாக யாருமே தொட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா இப்போ உலக அளவில் இந்தியா ஒரு இராணுவ ரீதியில் கிட்டத்தட்ட 4வது 5வது இடத்து அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா மீது எளிதில் போர் தொடுக்கணும் அப்படின்னு ஒரு தவறான வழிகளை வதந்திகளை பரப்புறான்னு தான் சொல்லணும்.
இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ஆச்சரியத்தக்க இந்த விஷயம்னா, இப்போ அமெரிக்க ஒரு பெரிய அளவிலான ஒரு அதிகாரி வந்து இலங்கையில் வந்து தூதுவராக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன காரணத்துக்காக இலங்கைக்கு வந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கத்தாரில் அங்கங்கே அமெரிக்காவோட இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்க மாதிரி இலங்கையிலையும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய இராணுவ தளத்தை நிப்பாட்டினா நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய ஆபத்து. அவங்க வந்து எந்த இடத்துல நிப்பாட்டினாலும் சரி, இந்தியாவை வந்து யாருமே அசைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட சில பத்திரிகையில் போட்டாங்க, அதாவது அமெரிக்கா வந்து ஒரு வாரத்தில் இந்தியாவை முடிச்சு காட்டிடும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயம். அப்படி ஒரு வாரத்தில் இந்தியாவை முடிச்சு காட்டுறதுக்கு ஒன்றும் இந்தியா வந்து இலங்கை வெனிசுலா போன்ற நாடு இல்லை. இந்தியா எவ்வளோ பெரிய ஆயுதம் பலம் பொருந்திய நாடுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சீனா அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுக்கு நாமளும் விண்வெளியில் பெரிய சாதனைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கற்பனையான விஷயத்தை வந்து யாருமே கண்டிப்பாக இது வந்து பத்திரிகையில் வந்து போடுறது பெரிய அபத்தமான விஷயம். நம்ம இந்தியாவும் இன்னும் மேலும் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.